ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இவங்களை எப்போ கூப்பிட்ட நீ? ஃபர்ஸ்ட் வந்து ரக்ஷி போட்டோகிராஃபி ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் நானு. எனக்கு சொந்த ஊர் இங்கே தான். ஸோ அவங்க இங்கே நான் கூடி எல்லாம் ஒர்க் பண்றதுனால நான் பார்த்துட்டு கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹவுஸ் வார்மிங் கூப்பிட்டோம். ரொம்ப நல்லா வந்தது பிக்சர்ஸ் எல்லாமே, கிளாரிட்டியா இருக்கட்டும், ஆங்கிளா இருக்கட்டும், பொறுமையா. ஒரு 5-6 பேர் மொத்தமா வந்துட்டாங்க. ஆமா, ஒரு பெரிய டீமா வருவாங்க. அவங்க டீமுக்குள்ள ஒரு யூனிட்டியா ஒர்க் பண்ணுவாங்க. நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகாது, ஷை ஆகாது, கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. நேச்சுரலா இருக்கும் போட்டோகிராஃபிஸ் எல்லாமே. அந்த ஒரு ஈவெண்ட்னா அந்த ஈவெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நம்மளே மறந்துருந்தாலும் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு அந்த வீடியோல எல்லாமே மெயின் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம கவர் பண்ணிருப்பாங்க. அது உண்மையிலே எங்களுக்கு இப்பவும் நாங்க பழைய வீடியோஸ் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு மெமரபிளா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஹவுஸ் வார்மிங்க்கு அப்புறம் நம்ம திரும்பியும் கூப்பிட்டோம். நம்ம நீங்க ஒன்ஸ் நீங்க கூப்பிட்டீங்கன்னா ரிப்பீட்டடா நீங்க வேற சாய்ஸே தோணாது நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட பிரைசிங்ல இருந்து ரீசனபிள். நம்ம வந்து ஒரு பிசினஸா வந்து போட்டோகிராஃபிக்கு நம்ம பே பண்றோம், அவங்க போட்டோ எடுக்கிறாங்கன்றதை தாண்டி நமக்கு ஒரு ரொம்ப திருப்தியா மன நிறைவா இருக்கும். அவங்க வந்து அந்த வேர்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம அவங்கள பிக்ஸ் பண்ணது வேர்த்துன்னு கண்டிப்பா ஃபீல் ஆகும். அதுதான் நான் ரக்ஷி போட்டோகிராஃபில ஃபீல் பண்ணது. கண்டிப்பா. அது இல்லாம ஒரு நம்மள்ட்ட ஒரு ஃபேமிலியா ஒரு நம்ம ஃபேமிலில மிங்கிள் ஆன மாதிரி பங்க்சுவாலிட்டி. 3 o'clock ஷார்ப்பா அந்த ஒரு 2 minutes முன்னாடி வந்துருவாங்க. அந்த டைம் கண்டிப்பா தாண்டாது. அது ஒரு பெரிய பிளஸ். ஐயோ போட்டோகிராஃபர் எங்கன்ற பதட்டமே இருக்காது. அது நான் மார்னிங் 4 மணியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, எங்களுக்குலாம் காம்ப்ளிமெண்ட்ரியா முந்தின நாள் வந்து ஈவினிங்கோட நைட் போட்டோ ஷூட் மட்டும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா பண்ணது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு 1 hour ஈவெண்ட்னா அது ஒரு அதுல ஒரு பிசினஸ் பார்க்காம அதை சும்மாவே பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து அபவ் த பிசினஸ், அவங்களோட அந்த பேஷன்றது அதுல எங்களுக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா இப்பவுமே இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டதுக்கு கூட போன ஃபங்க்ஷன்ல உள்ள மொமெண்ட்டை வந்து ஒரு மெமரிஸா போட்டு ஒரு ஆல்பமா போட்டு கொடுத்துருக்காங்க. ரியலி சூப்பர். பட் இந்த ஆல்பமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ஃபீல், ஒவ்வொரு பேஜ்லயும் ஒவ்வொரு ஃபீலோட ஒரு சிந்தட்டிக் வந்து அந்த 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 பொண்ணு மாப்பிள்ளனா அவங்கள மட்டும் கவர் பண்ணணும், பர்த்டேனா அந்த பொண்ணு மட்டும்ன்றது இல்லாம வந்த எல்லா கப்பிள்ஸையுமே அவங்கள ஷூட் பண்றது. ஒரு விஷயம் ஒரு பூ ஒரு இடத்துல இருந்தா கூட அது அழகா இருந்ததுன்னா அதை ஷூட் பண்றது. இதெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும்போது சொல்லியிருந்தேன் லைட்டா. இப்பெல்லாம் நான் வந்து அவங்கள கால் பண்ணி இதுக்கு வந்துருங்கன்னு சொல்றதோட சரி, நம்ம அவங்களே பாத்துப்பாங்க. வந்தா எது அழகா இருக்கோ எடுத்துப்பாங்க. மொத்தத்துல நமக்கு ரொம்ப திருப்தி. எங்களுக்கு வந்துட்டு 100% சாட்டிஸ்பாக்சன் உண்மையிலே. இனிமேலும் சரி, எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நான் வந்து போட்டோகிராஃபின்றதுல சாய்ஸே கிடையாது எங்களுக்கு. ரக்ஷி தான். ஓகே, தேங்க்யூ சோ மச்.